வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். பாஜகவின் தமிழ்நாடு பிரிவும் அதிமுகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் துணைத் தலைவர் வேட்பாளர் சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவை பெற தமிழ் அடையாளம் என்ற வாதத்தை முன்வைத்தாலும் திமுக அவரை ஆதரிக்காது என்று தெளிவுபடுத்தியுள்ளது. திமுக செய்தித் தொடர்பாளர் டி.கே.எஸ். இளங்கோவன் கட்சி அடையாளத்தை விட சித்தாந்தத்திற்கு முன்னுரிமை அளிக்கிறது என்றார். ராதாகிருஷ்ணன் தமிழர் என்பதால் மட்டுமே நாங்கள் அவரை ஆதரிக்க முடியாது, அவரது சித்தாந்த நிலைப்பாடுதான் முக்கியம் என்று அவர் வலியுறுத்தினார். பாஜக தலைமையிலான மத்திய அரசு தமிழர் நலன்களை நிலைநிறுத்த தவறிவிட்டது என்று இளங்கோவன் விமர்சித்தார். கீழடி அகழ்வாராய்ச்சி அறிக்கைகளை மத்திய அரசு அங்கீகரிக்க மறுத்ததையும், தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிதியை மறுத்ததையும், மாநில வளர்ச்சியில் அதன் அலட்சியத்தையும் அவர் சுட்டிக்காட்டினார். முந்தைய மக்களவைத் தேர்தல்களில் ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக திமுக கடுமையாக பிரச்சாரம் செய்ததையும் அவர் நினைவுபடுத்தினார். முன்னாள் துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கரை நடத்திய விதம் கூட பாஜக அலுவலகத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் அளிக்கிறது என்பதை காட்டுகிறது என்று அவர் மேலும் கூறினார். இதற்கிடையில் இந்திய கூட்டணி தனது சொந்த வேட்பாளரை முன்னிறுத்தக்கூடும் என்ற ஊகம் பரவலாக உள்ளது. 5 முறை ராஜ்யசபா எம்.பி.யாக இருந்த திருச்சி சிவா மற்றும் முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை போன்றவர்களின் பெயர்கள் விவாதிக்கப்படுகின்றன. மற்றொரு தமிழ் வேட்பாளரை நிறுத்துவதற்கான சாத்தியக்கூறு குறித்து கேட்டபோது இந்த முடிவு இந்திய கூட்டணி தலைவர்களால் கூட்டாக எடுக்கப்படும் என்று இளங்கோவன் கூறினார். இந்த அரசியல் விவாதம் 1987 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் ஆர். வெங்கடராமன் வேட்பாளராக இருந்தபோது இருந்ததை எதிரொலிக்கிறது. அப்போதைய முதலமைச்சர் எம்.ஜி. ராமச்சந்திரன் ஒரு தமிழ் வேட்பாளரை ஆதரிக்கக்கூடாது என்பது ஒரு நிலைப்பாடு என்று கூறியிருந்தார். அதற்கு திமுக தலைவர் எம். கருணாநிதி ஒரு வேட்பாளர் தமிழர்களுக்கு என்ன செய்தார் என்பதில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள எதிர்க்கட்சிகளும் ராதாகிருஷ்ணனை முன்னிறுத்துவதற்கான தேசிய ஜனநாயக கூட்டணியின் நடவடிக்கையை நிராகரித்துள்ளன. கல்வி, பேரிடர் நிவாரணத்திற்கு போதுமான நிதியை மறுப்பதன் மூலமும், கீழடி கண்டுபிடிப்புகளை அங்கீகரிக்க மறுப்பதன் மூலமும் பாஜக தமிழ்நாட்டை காட்டிக் கொடுத்ததாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் கே. செல்வப்பெருந்தகை குற்றம் சாட்டினார். ராதாகிருஷ்ணனை ஒரு தமிழராக முன்னிறுத்துவது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக ஒரு தேர்தல் உத்தி மட்டுமே என்று அவர் வாதிட்டார். சிபிஎம் மாநில செயலாளர் பி. சண்முகம் மேலும் கூறுகையில், ராதாகிருஷ்ணன் பல பதவிகளை வகித்த போதிலும் தமிழர் நலனுக்காக சிறிதும் செய்யவில்லை என்றும், தேர்ந்தெடுக்கப்பட்டால் மட்டுமே ஆர்.எஸ்.எஸ். சித்தாந்தத்தை பின்பற்றுவார் என்றும் கூறினார். விசிகே தலைவர் டி. ரவிக்குமார் இதே போன்ற கருத்துக்களை எதிரொலித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி உண்மையிலேயே அனைவரையும் உள்ளடக்கியதாக விரும்பினால் அவர்கள் ஒரு கிறிஸ்தவ அல்லது முஸ்லிம் வேட்பாளரை நியமித்து பொதுவான ஒருமித்த கருத்தை நாடியிருக்கலாம் என்று வாதிட்டார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.